பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை கர்த்தனை பொறுப்பெடுப்பீராக. இன்னும் வரவேண்டிய பிள்ளைகளை எல்லாம் உடைய கரம் துரிதமாய் கூட்டி சேர்க்கட்டும். இந்த நாளிலே ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல போகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் ஒவ்வொருவரோடும் பேசணும் அப்பா. இந்த நாளிலே நீ சபையாரோடு நீங்கள் பேசணும் தகப்பனே. ஸ்தோத்திரம், நீங்கள் இடைபடணும் அப்பா. உங்கள் வார்த்தை வல்லமை உள்ளது தகப்பனுடைய வல்லமையான கரத்தை ஜனங்கள் பார்க்கணும் தகப்பனே. தகப்பனே, ஆலயம் முழுவதும் பிரசன்னத்தினாலே நிரப்பி இருக்கிறீர். உமக்கு நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். உட்காரலாமா? பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மாறிடா எம்மாஸ் நேசரே, ஆகா மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. ஆமேன். மாறிடாய மாநேசரே, ஆகா மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. மாறிடாய மாநேசரே, ஆகா மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, உள்ளம் போல நேசித்ததினா, அல்லெல்லாமும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, உள்ளம் போல நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனில் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார், அவராய் அவரை சந்திக்க. ஆவியாலே அன்பை தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார், அவராய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா
அன்பிதே. எல்லாரும் கை தட்டி ஆமென். ஏதும் பேரில்லையே, ஏதும் பேரில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, இதற்கின ஏதும் பயமதை நீங்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே. அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயமதை நீங்கிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் பேரில்லையே, ஏதும் பேரில்லையே. இதற்கின ஏதும் பேரில்லையே, ஹல்லேலூயா. தம்பி நல்லா ஒரு ஃபாஸ்டா ஒரு பீட் எடுத்துங்க. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். லெஃப்ட்ல கை வைக்குவோம், பேஸ் நல்லா வர மாதிரி இருக்கும். பாடுவோம், மகிழ்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? பாடி மகிழ வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே. எப்போ கொஞ்சம் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உயர்நிற்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. உயர்நிற்கும் மருத்துவரே,
கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைத்ததையா, கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்ந்ததா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்ந்ததா நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்துவிட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி நன்றி. நல்ல கை தட்டி பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இம்மட்டும் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி. நம்ம எல்லாரும் வாயில திறந்து நன்றி ராஜா நன்றி ராஜா. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பாவுக்கு நன்றி நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே இம்மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறீரே உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இருந்தாலும் துதிக்க போற்ற முடியாதப்பா. அல்லேலூயா. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் நேசர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை.
அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, அவரதன் ஆத்துமாவை தேற்றி, அவரதன் ஆத்துமாவை தேற்றி, நீதியின் பாதையில் நடத்தி, என்னை நீதியின் பாதையில் நடத்தி, எனக்கு குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கு, பொல்லாப்புக்கு ஒரு போதும் பயப்படே. மரண இருளின் பள்ளத்தாக்கு, பொல்லாப்புக்கு ஒரு போதும் பயப்படே. தேவரீர் என்னோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஒக்கோலும் தடியும் என்னை தேற்றும், ஒக்கோலும் தடியும் என்னை தேற்றும். குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மெய்ப்பராக இருக்கிறார். எனக்கு எந்த தாழ்ச்சியுமே கிடையாது. ஆமென். அதாவது எனக்கு எந்த குறையுமே கிடையாது. ஆமென். எனக்கு அவர் குறைவே வைக்க மாட்டார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார்? அல்லேலூயா. யாருக்காவது குறை வச்சிருக்காரா? இல்ல. ஆமென். ஏனால் அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது எவ்வளவு அழகா சங்கீதத்தை எழுதியிருக்காரு பாத்தீங்களா? அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். அவர் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கர்த்தரின் மேய்ப்பராய். தாவீது 40 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலையும் அரசாண்டார். அந்த ராஜா சொல்றாரு, கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு அவர் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவும் நமக்கு வராது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஆமென். எனக்கு புல் தரைகளை அவர் காட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 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 இந்த மே மாதத்திலே நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து கொண்டு போவார்.
நம்மை அமர்ந்த தண்ணீர் கண்டையிலே அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார். நமக்கு எந்த குறையுமே வராது. ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர். என் குடும்பத்திலே ஒரு குறைவும் வராது. அல்லேலூயா. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, அவரெந்தன் ஆத்துமாவை தேற்றி, அவரெந்தன் ஆத்துமாவை தேற்றி, நீதியின் பாதையில் நடத்தி, என்னை நீதியின் பாதையில் நடத்தி. குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. ஆமென். குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கு, பொல்லாப்புக்கு ஒரு போதும் பயப்படே. மரண இருளின் பள்ளத்தாக்கு, பொல்லாப்புக்கு ஒரு போதும் பயப்படே. தேவரீர் என்னோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஒக்கோலும் தடியும் என்னை தேற்று, ஒக்கோலும் தடியும் என்னை தேற்று. எனக்கு குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. ஆமென். குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. எனக்கு குறைவில்லை, 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 நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எல்லாரும் உற்சாகமாக கர்த்தர் எந்தன் மேய்ப்பர்,
எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவரை தன் ஆத்துமாவை தேற்றி, அவரை தன் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தி, என்னை நீதியின் பாதையில் நடத்தி, எனக்கு குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி நல்ல கையை தட்டி பாடலாமா? கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கு பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படே. மரண இருளின் பள்ளத்தாக்கு பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படே. தேவரீர் என்னோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். கோலும் தடியும் என்னை தேற்றும், கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. எனக்கு குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை. நான் தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நல்ல கையை தட்டி, ரெண்டு கையை நல்ல தட்டி, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். கையை தட்டி, கையை தட்டி. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தெய்வம். கையை தட்டி, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடியினாலே எனக்கு எந்த குறைவுகளும் வருவது இல்லை. என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார். என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார். என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார். ஆமென். உங்க கண்ணை திறந்து பாருங்களேன். உங்க வாசஸ்தலத்திலே நீங்க குறைகளை தேடி பார்த்தாலும் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி உங்க வீட்டுல எங்கேயாவது குறை இருக்கா, குறை இருக்கான்னு தேடி பார்த்தாலும் இருக்காது. இனிமேல் இந்த பக்கம் இருக்கிறவங்ககிட்ட சொல்றேன், இனிமேல் உங்க வீட்டுக்கார்ட்ட எந்த குறையுமே இருக்காது. ஆமென். இனிமேல் உங்க வீட்டில இருக்கிறவர்களிடத்துல எந்த குறையுமே இருக்காது. ஆமென். இந்த பக்கம் உங்க வீட்டில் இருக்கிற ஒருவரிடத்திலும் குறைகள் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி நம்ம வீட்டுல குறையே இருக்காது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைய கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். இனிமேல் நீங்க குறைய தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. நம்மை நிறைவாக நடத்துகிறவர், நம்மை நிறைவாக நடத்துகிறவர். அல்லேலூயா. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே.
நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு தொட்டா சுகம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு தொட்டா சுகம். சுகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு 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 உங்களை தொட்டு சுகத்தை தரப்போம். ஆமென். இன்னைக்கு உங்களை தொட்டு விடுதலை தரப்போம். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாயை நல்லா திறந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு உன்னை தொட்டு சுகத்தை தரப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. 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 தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறலை கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறலை கேளும். தொடருமே என்னை தொடருமே. தொடருமே என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. 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 கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. 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 குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே. இல்லையே
தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே. திரும்ப சொல்லலாமா? இல்லையே, தொல்லை இல்லையே. திரும்ப திரும்ப இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நல்ல கையை தட்டி பாடுங்க. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. 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 கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதால், கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதால், கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை நல்ல உற்சாகமாக விசுவாசத்தோடு தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி என்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி என்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறலை கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறலை கேளும். மாறுமே, எல்லாம் மாறுமே, தொடருமே, என்னை தொடரும்
தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீ தொட்டால் போதும் எத்தன் இயேசுவே எங்களை தொடரும் அப்பா. இந்த வேளையில வியாதிப்பட்ட சரீரங்களுடைய கரம் தொடட்டும். கடன் பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்களுடைய கரம் தொடட்டும். தொடுங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கரம் இறங்கி வரட்டும். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீ சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீ நன்றி ராஜா. ஒவ்வொரு சிரசின் மேல் உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. கடன் பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்கள் நடுவில் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். வியாதியின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். குறைவுகள் நிறைவாக மாறட்டும் அப்பா. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீங்க தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன், உன் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர், உன் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர், உன் கடன் பிரச்சனையில இருந்து உன்னை விடுதலை ஆக்கவர் வல்லமை உள்ளவர், உன் வியாதியில் இருந்து விடுதலை தர இயேசு வல்லமை உள்ளவர். எப்பொழுதே பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்களின் நடுவில் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீ தொடரும் அப்பா, நீங்க தொடரும் ராஜா. ஹல்லேலூயா. நீங்க தொடரும், நீங்க தொடரும் அப்பா. ஒவ்வொரு சிரசின் மேலும் உம்முடைய கரம் அசைவாடட்டும். உம்முடைய தொடுதலை ஜனங்கள் உணரட்டும் அப்பா. உங்க தொடுதலை ஜனங்கள் உணரட்டும் டாடி, உணரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உங்க கரம் குறைவாயிருக்கிற பகுதிகளை தொடட்டும் தகப்பனே. யார் யாரெல்லாம் இந்த குறை எனக்கு இருக்கிறதே என்று சொல்லி, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது, என் சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது என்று என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவாக்குகிற உம்முடைய கரத்தினாலே நீர் பிள்ளைகளை தொடுவீராக. ஒரு நிறைவான ஒரு நிறைவு, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு நிறைவு வரட்டும். ஒரு நிறைவான காரியத்தை தருவீராக. இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க அப்பா. இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. ஹல்லேலூயா. ஜாடி தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை ஹல்லேலூயா வெறும் தண்ணீரை ஹல்லேலூயா ஜாடி தண்ணீரை தகப்பனே, அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரம், குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசுவினுடைய கரம், குறைவுகளை நிறைவாக்குகிற உம்முடைய கரம்,
வெறுமையானதை நீ நிறைவாக மாற்றுகிற தேவன், வெறுமையானதை நீ நிறைவாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் ஆமென். செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நன்றி தகப்பனே அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடலாமா? எழுப்பினார் அதிசயம். எல்லாம் முழங்கால் நேர் முழங்கால் நின்று ஒரு சொல்லாலே மாறித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை நன்றி ராஜா, எழுப்பினார் அதிசயம். மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவையா, ஆராதனை 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 இயேசுவையா, ஆராதனை 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 என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே என் உறைவிடமே, என் மறைவிடமே என் மறைவிடமே என் உறைவிடமே, என் மறைவிடமே
உமக்கு நன்றி. நன்றி அப்பா. இந்த ஆராதனையுடைய திரு பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆமென். சமர்ப்பிக்கிறோம். ஹalleluya. இந்த ஆராதனையிலே நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. ஆமென். நீங்க மாத்திரம் மகிமை அடைவீராக. ஆமென். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் அப்படி நேர் முழங்காலிலே நின்று கொஞ்ச நேரம் நம்முடைய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya. எல்லாரும் இணைந்து நம்முடைய தேசம் இயேசுவை அறியும்படியாக இயேசுவே எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா. இயேசுவே எங்க தேசம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. வலது இயேசுவே என் கைக்கு இந்திய வலது தேசத்தை கைக்கு ரட்சிங்க அப்பா. தெரியாத என் இந்திய தேசத்தை ரட்சிங்க தகப்பனே. என் இந்திய தேசத்தை ரட்சிப்பீராக. இருளிலே வாழுகிறார்கள். என் இந்திய தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக. என் இந்திய தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக. என் இந்திய தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக. இருளில் வாழ்கிறவர்கள் வெளிச்சமாக இயேசுவே என் தேசமே அறியட்டும் அப்பா. தேசத்துல வாழுகிற ஜனங்களுமே அறியட்டும். என் தேசம் இயேசுவை அறியட்டும். இறங்குவீராக. என் தேசம் இயேசுவை அறியட்டும். ஆண்டவரே, இமய முதல் குமரி வரையிலும் இயேசுவினுடைய ரத்தம் பாய்ந்து தேசமே செல்லட்டும். அறியட்டும் அப்பா. இமய முதல் குமரி வரையிலும் கல்வாரி ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். தேசமே அறியட்டும் தகப்பனே. கல்வாரி ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஆமென், ஆமென் அப்பா. இயேசுவே என் தேசத்தை ரட்சிக்க நீங்க வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென் அப்பா. என் தேசத்தை ரட்சிக்க உம்மிடத்திலே வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். உம்மிடத்தில் இருக்கிற அந்த வல்லமை புறப்பட்டு என் தேசம் எங்கிலும் கடந்து போகட்டும். ஆமென், என் தேசம் எங்கிலும் உடைய வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. என் தேசம் எங்கிலும் உடைய வல்லமை கடந்து போகட்டும். ஹalleluya. என் தேசத்தை ரட்சிக்க நீங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அப்பா, இந்த அதிகாரத்தில் 144 கோடி ஜனங்களை ரட்சிக்க நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். பாவத்தில் இருக்கிறவளை தொடுங்க. இந்த தேசத்தை ரட்சிக்க நீங்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். தொடுங்கப்பா. உபச்சார கல்லர்களை தொடுங்க. இந்த தேசத்தை ரட்சிக்க நீங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். தொடுங்க ஆண்டவரே. என் தமிழ்நாட்டை ரட்சிக்க நீர் வல்லமை உள்ளவர். என் சேலம் மாவட்டத்தை ரட்சிக்க நீர் வல்லமை உள்ளவர். எங்க வாழப்பாடிய முத்தம்பட்டி கிராமத்தை ரட்சிக்க நீர் வல்லமை உள்ளவர். தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. வட இந்திய மாநிலங்களை தென்னில மாநிலங்களை ரட்சிக்க நீர் வல்லமை உள்ளவர். தொடுவீராக, தொடுவீராக, 7 லட்சம் கிராமங்களை ரட்சிக்க நீர் வல்லமை உள்ள தேவனாக. தொடுங்கப்பா, 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 தொடுங்க. தகப்பனே என் தேசத்தை ரட்சிப்பீராக. என் ஜனங்களை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. 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 மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்துக்காக நம்ம சபையில ஜெபித்திருக்கிறோம். ஆமென். இதற்கான பதிலை தரப்போகிறதற்காக எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் தேசம் எங்கிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதற்காக, நம் தேசத்தின் எல்லை எங்கிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதற்காக நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். உட்காரலாமா? இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த மே மாதத்தினுடைய 2ஆம் கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜன்னல்லாம் வேணால் திறந்துக்குங்க. நான் முதல்ல சொன்னேன், யாருமே கவனிக்கல. வேணும்னா திறந்துக்குங்க. திரும்ப நம்ம வேணும்னா அது பண்ண. அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட உபாகமம் 30ஆம் அதிகாரம் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை உபாகமம் 30ஆம் அதிகாரத்திற்கு திருப்பும்படி அன்போடு கூட நான் கேட்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை ஒருவர் வாசிக்க நம்ம கவனிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம்
முதல் 5 வசனங்களை ஒருவர் வாசிக்க நம்ம கவனிக்கலாம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம செய்திக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி உபாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். எல்லாரும் அந்த வசனத்தின் மேலே அந்த பகுதியில் கைகளை வைத்து ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். எல்லாரும் இணைந்து, தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேச போகிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எங்களோடு முகமுகமாக பேசுகிற தேவன். இந்த செய்தி வேளையிலே ஜனங்களோடு இடைபடுவீராக. இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களை பலப்படுத்தட்டும், ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதை பிரசங்கிக்கிற நானும் இதை கேட்கிற இவர்களும் இவைகளை நாங்கள் கைக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே உபாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது 3வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வான். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஆமோஸ் 9:14 வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஆமென். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய ஜனங்கள் சிறையிருப்பான வாழ்க்கையில் இருப்பதை அவர் விரும்புவதில்லை. அவர் தம்முடைய ஜனங்கள் மேல் கோபப்பட்டு அவர்களை சிறையிருப்பாக புறஜாதிகள் மத்தியிலே அனுப்பினாலும் திரும்பவும் அவர்களை அந்த சிறையிருப்பிலிருந்து சேர்த்து கொள்ள அவர் வாஞ்சையாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நாளிலும் சிறையிருப்புகிற மாற்றுகிற தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை தம்முடைய வார்த்தைகளை நம் நடுவிலே அனுப்பி சிறையிருப்பிலே இருக்கிற நம்மை விடுதலை செய்ய போகிறான். எத்தனை பேருக்கு ஆசை நானும் சிறையிருப்பிலிருந்து வெளியில் வரணும்? ஆமென். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், நாங்களாம் வெளியில் தானே இருக்கணும்? நாங்களாம் ஜெயிலையா இருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நம்மெல்லாம் ஜெயிலில் இல்லை, உண்மைதான். அல்லேலூயா. ஆனாலும் நம் வாழ்க்கையிலே அநேக சிறையிருப்புகள் காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சிறையிருப்பில் இருந்து நம்ம வெளியில் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி போன வாரத்தில் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையில் இருந்து கர்த்தர் இந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை எப்படி விடுதலை ஆக்குவேன்னு சொன்னார் இல்லையா? உங்களை எப்படி விடுதலை ஆக்குவேன்னு சொன்னார். 3 காரியங்களை தேவன் நம்மோடு பேசினார். என்னென்ன காரியம்? வெரி குட். தலைமுறையாக இருக்கிற சிறையிருப்பை திருப்புவார்.
திருப்புவேன்னு சொன்னார். அப்புறம் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர பண்ணுவேன். மூணாவது, ஜாக்கிரதை, உங்கள் மேல நான் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொன்னார். ஆமென். இந்த நாளிலே சிறையிருப்பில் இருக்கிற நாம் எப்படி அந்த சிறையிருப்பில் இருந்து நாம் வெளியில வரணும் அப்படிங்கிறத ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம வாசித்த உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முதல் வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு வந்த சாபமும் எதினால் வந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய சிறையிருப்பான வாழ்க்கையில் இருந்து, சாபமான வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா, ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சிறையிருப்பு வந்தது, ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள் வந்தது என்று சொல்லி நாம் முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டுமா? ஆமென். ஆசீர்வாதம் வந்தாலும் சிந்திக்கணும். நமக்கு ஏன் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நாம் சிந்தித்து அவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். நம்ம சிந்தனை பண்ணணும். அதே நேரத்தில் என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறது, என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்கணும்? நமக்கு எப்பொழுதுமே தெய்வீக சிந்தை இருக்கணும். நமக்கு எப்பொழுதுமே கிறிஸ்துவினுடைய சிந்தை இருக்கணும். ஏன் ஆண்டவரை என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் என்னைக்கா சிந்தித்து பார்த்து இருக்கீங்களா? உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 10 அதிகாரத்தை வாசித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஏன்பா என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை என்னைக்கா சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஏன் இன்னும் என் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்காரு, ஏன் இன்னும் என் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, ஏன் என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, ஏன் என் குடும்பத்தில் இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கிறது என்று நீங்கள் எப்போமாவது தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் அமர்ந்து நல்ல வேதம் வாசித்து, நல்ல ஒரு 4 பாட்டு பாடி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு சிந்தனை பண்ணியிருக்கீங்களா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் குடும்பத்திலே ஏன் இப்படிப்பட்ட சாபங்கள் வந்திருக்கிறது, ஏன் நாம் இப்படிப்பட்ட சிறையிருப்பிலே இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுமா? அல்லேலூயா. நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 113 வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 113 நாம் வாசிக்க கவனிக்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். நல்ல கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் வீணான சிந்தனைகள் உடையவன் அல்ல. ஆமென். என்ன சொல்றார் சங்கீதக்காரன்? எதை வெறுக்கிறாரா? அவர் சங்கீதக்காரன் வெறுக்கிற அநேக காரியங்களிலே இந்த வீணான சிந்தனைகளையும் சங்கீதக்காரன் என்ன செய்கிறாரு? வெறுத்து எப்படி இருக்கிறாரா? வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நமக்கு இருக்கிற வீணான சிந்தனைகளை ஆண்டவர் விரும்புவது இல்லை. ஆமென். நம்முடைய சிந்தனைகளை கூட அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன சிந்தனையாக இருக்கீங்க? உங்கள் சிந்தையெல்லாம் இங்கே இருக்கா? அல்லேலூயா. இல்லை வீணான சிந்தையோடு இருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் இருதயத்திலே நான் வீணாக சிந்திக்கிறதை வெறுக்கிறேன். ஆமென். உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆமென். நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து
வீணான சிந்தனைகளை நம்ம வெறுக்கும் பொழுது தான் நம் குடும்பத்திலே ஏன் இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அடிக்கடி வருகிற இந்த வீணான சிந்தனைகளிலிருந்து எனக்கு விடுதலையை கொடும். நமக்குள்ள வர்ற வீணான சிந்தனைகள், இதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் வீணான சிந்தனைகளை வெறுத்து விடுகிறேன். எனக்கு வீணாய் சிந்திப்பது எனக்கு பிடிப்பது இல்லை. சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு பிரியமானதெல்லாம் கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாக பிரியமாக இருந்து இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நம் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அறிந்து அதிலிருந்து நம்மளால் வெளியில வர முடியும். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறது என்பதை நீ உன் இருதயத்திலே சிந்தித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 139, சங்கீதம் 139 23 நம்ம வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதம் 139 23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். அல்லேலூயா. எதை ஆராய்ச்சி பார்க்க சொல்றாரு? எப்படி சங்கீதக்காரன் எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுறார் பாருங்க. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். என் இருதயத்தில் ஏதாவது உமக்கு பிரியமில்லாத சிந்தைகள் இருக்கிறதான்னு பாருன்னு சொல்றார். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139 23. தேவனே, இருங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாம். 1 2 3. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இருதயத்தை சோதித்து பாரும். அல்லேலூயா. என் சிந்தனைகளை கவனித்து பாரும். நான் வீணான சிந்தனைகள் செய்வது கிடையாது. அல்லேலூயா. நான் தேவனுக்கு பிரியமான சிந்தை உள்ளவன். ஆமென். என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள் என்பதை சிந்தித்து நான் தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன். நீங்க என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவரே என் இருதயத்தை சோதித்து பாரும். ஆமென். என் இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை நீ சோதித்து பாரும். ஆமென். நம்ம என்ன சிந்தையோடு இருக்கிறோம், நாம் என்ன சிந்தனையோடு இருக்கிறோம் என்பதை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். உங்க சிந்தனையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. வீணாக சிந்திப்பதை விட்டு விடுங்கள். வீணான சிந்திப்பதை விட்டுட்டு வேதத்தில் நாம் பிரியமாக இருப்போம். நீதிமொழிகள் 24க்கு உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 34 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வேகமாக ஒருவர் வாசிக்க நம்ம கவனிக்கலாம். சோம்பேறியின் வயலையும், நீதிமொழிகள் 24 30 34. வாசிங்க. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு பிரசங்கி என்ன சொல்றாரு? சோம்பேறி இல்ல, சிந்தனை செய்து. எப்படி சிந்தித்து? அதை கவனிங்க. சிந்தித்து புத்தி அடைந்தேன். நீங்க நல்ல சிந்தை உங்களுக்குள்ள இருந்தாலே புத்தி வந்துடும். என்ன வந்துடும்? எல்லாம் சொல்லுங்க. நல்ல சிந்தை இருந்தாதான் நல்ல புத்தி வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க இருதயத்தில் நல்ல சிந்தனை இருந்தால் நல்ல புத்தி வரும்.
ஆமேன். நல்ல சிந்தனை இருக்கா? நீங்கள் நிறைய பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகள் மேலே கூட நல்ல சிந்தனை கிடையாது. நிறைய பெற்றோருக்கு எப்படி? தாங்கள் பெற்ற பிள்ளைகள் மேலே கூட நல்ல சிந்தனை கிடையாது. ஒரு பிள்ளை மேலே ஒரு சிந்தனை, இன்னொரு பிள்ளை மேலே ஒரு சிந்தனை. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வேலையை குறித்த நல்ல சிந்தனை கிடையாது. கொடுத்த நல்ல கணவனை குறித்த, மனைவியை குறித்த நல்ல சிந்தை கிடையாது. நல்ல கவனிங்க. பிரசங்கி எழுதுறாரு, சாலமோன் எழுதுறாரு, சிந்தித்து புத்தி அடைந்தேன். அல்லேலூயா. அவர் எதை குறித்து சிந்தித்தேன்னு சொல்றாரு? அப்படியே போறாரா, ஒரு வயல் நிலத்தை பார்க்கிறார். அது எப்படி இருக்கு? முள்ளுக்காடாய். அது ஏன் எப்படி இருக்கு? அப்ப நீங்க சிந்திக்கணும், ஏன் என் வீடு முள்காடாய் கிடக்கிறது? நீங்க என்ன சிந்திக்கணும்? ஏன்பா என் வீடு இப்படி இருக்கு, என் வயல் ஏன் இப்படி இருக்கு, என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீங்க சிந்திக்கணும். அல்லேலூயா. நீங்க சிந்தித்து புத்தியை அடைய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஏன் சொல்றாரு? அதை சிந்திக்கும் போது அவருக்கு தெரிகிறது, இதெல்லாம் சோம்பேறித்தனத்தினாலே வந்தது. என் குடும்பத்தில் சாபம் ஏன் வந்துச்சு? நீங்க சோம்பேறியா இருந்தா சாபம் தன்னை போல வந்துடும். நீங்க சோம்பேறியா இருந்தா சிறையிருப்பு தன்னை போல வந்துடும். பிரசங்கி எழுதுறாரு, சாலமோன் எழுதுகிறார், நான் சிந்தனை செய்தேன், ஏன் இந்த வயல் நிலம் இப்படி கிடக்கிறது, ஏன் இந்த குடும்பம் இப்படி கிடக்கிறது, ஏன் இந்த தொழில் ஸ்தலம் இப்படி கிடக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன். அல்லேலூயா. ஏன்னா ஒரே ஒரு காரணம், சோம்பேறித்தனம். என்னத்தனம்? சோம்பேறியா இருக்கீங்களா? உங்க வீட்டில் கண்டிப்பா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்குமா? சோம்பேறியே, நீ என்ன செய்? நீ எறும்பிட்ட போய் கத்துக்கங்கிறார். சோம்பேறிகளெல்லாம் எங்க போய் கத்துக்கணுமா? எறும்பினிடத்தில் போய் நீ கற்றுக்கொள் அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா. எறும்புக்கு எவ்வளோ பெரிய மண்டை இருக்கும்? ஏங்க எறும்போட மண்டை எவ்வளோ பெருசு இருக்கும்? யாரா காமிங்களா கையில்? உங்கள் மண்டை எவ்வளோ பெருசு இருக்கு? முதல்ல காமிங்க. ஏங்க பைபிள்லாம் இருக்கு, 2 கையை தூக்கி உங்கள் மண்டையை அளந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அப்படி அளந்துட்டு மேலே தூக்கி காட்டுங்க உங்கள் மண்டை எவ்வளோ பெருசு இருக்கு. ஏன்னா ஒரு அம்மா இப்படி அளந்துட்டு இப்படி காட்டுங்க உங்கள் மண்டை இப்படி. எல்லாரும் கை வைங்க, நான் வைக்கிற மாதிரி அப்படியே உங்கள் மண்டையை முன்னாடி வந்து காட்டுங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஏன் நீ கை காட்டுறது பார்த்தா 2 மண்டை செய்து காட்டுறீங்கள? சரி, இதுக்குள்ளே உங்கள் மூளை எவ்வளோ பெருசு இருக்குது? எல்லோரும் மூளை எவ்வளோ பெருசு இருக்கும் காட்டுங்க. சரி, எல்லாம் இப்போ கை கீழே போடுறேங்க. இப்போ எறும்போட மண்டை எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டுங்களேன். நீங்கள் எவ்வளோ இத்தினோடு காட்டினாலும் அந்த சைஸ் உங்களால் காட்ட முடியாது. அல்லேலூயா. பிரசங்கி எழுதுறாரு, நீ எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள். அது மண்டை எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க, அதுக்குள்ளே மூளை எவ்வளோ பெருசு இருக்கும். அதை பிரசங்கி என்ன சொல்கிறாரு? அந்த எறும்புக்கு இத்தினூண்டு மண்டை இருக்குது, இத்தினூண்டு மூளை இருக்குது, அந்த மூளை கூட உனக்கு இல்லையேங்கிறார். எறும்புக்கிட்ட இருக்கிற மூளை கூட, அதுகிட்ட இருக்கிற புத்தி கூட உன்ட இல்லையே, அதானே நீ இப்படி சிறையிருப்பில் இருக்கிற. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நாம் சிந்தித்து புத்தியை அடைய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது? நான் நல்ல சிந்தையோடு இருந்தால் அதிலிருந்து வெளியில் வர்றதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். வாசிக்க கவனிக்கலாம். பிரசங்கி 7:14. வேகமாடுங்க. பிரசங்கி 7:14. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. இல்லைங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளட்டும். பக்கம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் 796. 796வது பக்கம் 796. பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 796. பிரசங்கி 7:14 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 2 3.
வாழ்வு காலத்தில் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. நன்மையை அனுபவித்திரு. தாழ்வு காலத்தில் தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். சிந்தனை செய். நல்ல கவனிங்க. வாழ்வு காலத்தில் நீ எப்படி இரு? நன்மையை அனுபவி. தாழ்வு காலத்தில் நீ சிந்தனை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது நீ சிந்திக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க சிந்திக்கணும். ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சிறையிருப்பு? ஏன் என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய வயல் நிலமெல்லாம் முள்காடாய் கிடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சிந்தனை செய். ரோமர் 1:21 வாசிக்கலாம். ரோமர் 1:21 கொஞ்சம் வேகமா செயல்படுங்க பார்க்கலாம். ரோமர் 1:21 தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நல்ல கவனிங்க. உன்னுடைய தேவையில்லாத சிந்தனை உன்னை வீணாக போக பண்ணிரும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் சிந்தனைகள் மாறட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வீணான சிந்தனைகளில் இருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட விடுதலை கேளுங்க. ஆமென். நீங்க வீணாக சிந்தனை செய்வது உங்களுக்கு கேடான காரியங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தையெல்லாம் தேவனை குறித்த காரியங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சிந்தனை செய்து நல்ல சிந்தித்து நம் புத்தியை பெற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க சிந்தைகள் கிறிஸ்துவுடையதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை உம்மை போல நான் சிந்திக்கட்டும், நான் உம்மை போல நான் செயல்படட்டும். அல்லேலூயா. உபாகமம் 1 சொல்லுகிறது, ஏன் உனக்கு இந்த சாபம் வந்தது, ஏன் உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது என்பதை நீ சிந்தித்து பார்க்கும் பொழுது உன் சிறையிருப்பு மாற்றப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம சிறையிருப்பு மாறணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நல்ல சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது என்று என் இருதயத்திலே நான் சிந்திக்க வேண்டும். ஆமேன் காணமே. அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. உபாகம் 30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால். நல்ல கவனிங்க. இரண்டாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் சிறையிருப்பு மாறணும்னா நீங்க மனம் திரும்பணும். என்ன செய்யணும்? மனம் திரும்பிட்டீங்களா? மனம் திரும்பியாச்சா? என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்க. திரும்பிட்டேன்னு சொல்லுங்க, தெரிந்தலன்னு சொல்லுங்க. மனம் திரும்பியாச்சா? மனம் திரும்ப வேண்டிய எல்லா காரியத்திலையும் மனம் திரும்பியாச்சா? நம்முடைய சிறையிருப்பு மாறணும்னா நம்ம என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். வாசிக்க கவனிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம். எல்லாம் வேகமாக டக்குன்னு நீங்கள் திருப்புறதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி இன்னும் சத்தம் கேட்கணும். நீங்கள் பைபிள் திருப்புற அந்த சத்தம் வேகமாக கேட்கணும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். 1 ராஜாக்கள் 8:47. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து. முதல்ல இருந்து வாசிங்க. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வு வரணும். நல்ல கவனிங்க. என்ன வரணுமா? உணர்வு உள்ள இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா.
ஏன் நான் இப்படி சிறைப்பட்டு வந்தேன்? அவங்க சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே என்ன அவங்களுக்கு என்ன வரணுமா? நல்ல கவனிங்க. நம்ம குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிற காரியத்தை நான் ஆராய்ந்து எனக்குள்ள ஒரு உணர்வு வரணும். அவர்கள் உணர்வடைந்து, வாசிங்க, உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து, நல்ல கவனிங்க, அவர்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து, நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட உணர்வு மனம் திரும்புதலோடு நம்ம தேவனை நோக்கி பார்த்தாதான் அந்த சிறையிருப்பில் இருக்கிற நம்மை கர்த்தர் விடுதலை செய்வார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எனக்குள்ள ஒரு உணர்வு வரணும். ஒரு உணர்வுள்ள இருந்தும் எனக்குள்ள இருக்கணும். ஒரு மனம் திரும்புதல் எனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டி அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆமென். சிறைப்பட்டு போனவர்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தா அவர்களை விடுதலை செஞ்சிருங்கப்பா. ஆமென். நீங்க மனம் திரும்பி ஜெபித்தா உடனே பதில் கிடைச்சிரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும்படி திட்டம் வைத்திருந்தார். எந்த பட்டணத்தை? ஆனா நினிவே பட்டணம் என்ன ஆயிருச்சு? அவர்கள் உணர்வடைந்து அவர்கள் மனம் திரும்பினாங்க. அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார். இரண்டாவது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க மனம் மாறணும், நீங்க உணர்வடையணும். நெகேமியா 9:28, நெகேமியா 9:28. வேகமாடி பைபிளை வேகமா திருப்பி பழகுங்க, உனக்கு கிழிஞ்சு போகாது பேப்பரு. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ என்ன? 9:28 அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். நல்லா கவனிங்களேன். ஆண்டவருடைய ஜனம் எப்படின்னா, ஆசீர்வாதம் வந்துட்டு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? எல்லாம் வாய் திறந்து பேசணும். அங்க எப்படி போட்டிருக்கு? அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்குகிற தேவன். நீங்க மனம் திரும்பினா அவர் உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ ஜனத்தை எத்தனை முறை விடுதலை பண்ணாரா? 2 முறை 3 முறைன்னு போட்டிருக்கா. எப்படி போட்டிருக்கு? அநேக முறை. அவரிடத்தில் திரளான மன்னிப்பு இருக்கிறது. இயேசுவினிடத்தில் திரளான மன்னிப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்க மனம் திரும்பி ஜெபித்தா உங்களை எத்தனை முறை வேணாலும் விடுதலை ஆக்குவார். அப்ப நம்ம எத்தனை முறை வேணா பாவம் செய்யலாம் இல்லையா? அப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, உங்ககிட்ட மனம் திரும்புதல் வந்துட்டாலே உங்க வீட்டில் இருக்கிற சிறையிருப்பு மாறிடுங்கய்யா. உனக்குள்ள இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். ஆமென். யோபு 22:23, யோபு 22:23, யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீங்க மனம் திரும்பினா உங்க சிறையிருப்பை கர்த்தர் உடைத்து உங்களை திரும்ப கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். அல்லேலூயா. ஆதாமே, நீ ஏன்பா இந்த பழத்தை சாப்பிட்ட? ஆதாமே இந்த பழத்தை ஏன் சாப்பிட்ட? ஆண்டவரே, என் கூட உன்னை கொடுத்திருக்கிறே, என் கூட
எனக்கு ஒன்றை கொடுத்தீர்பாரு ஒன்றை. அது என்னது? ஏவாள் பண்ண காரியம் ஆண்டவரே. ஏவாள்கிட்ட போய் ஏமா இப்படி பண்ண, ஏமா பழத்தை சாப்பிட்டேன், நான் சாப்பிடக்கூடாது பழத்தை சாப்பிட்டேன். அந்த சர்ப்பம் ஆண்டவரே, அந்த இதுக்கு பேர் மனம் திரும்புதலா? இதான் மனம் திரும்புதல்? மனம் திரும்பின ஆதாம் எப்படி பேசி இருக்கணும்? மனம் திரும்பின ஆதாம் எப்படி பேசி இருக்கணும்? ஆண்டவரே, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன்? சாப்பிட்டுட்டேன், என்னை மன்னியும். இதுதான் மனம் திரும்புதல். எது மனம் திரும்புதல்? ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நான் மீறி நடந்துட்டேன், இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன், இனி நல்ல வழியில் நடப்பேன். அதுதான் மனம் திரும்புதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் செய்த குற்றத்துக்கு 1000 நியாயம் சொல்வது மனம் திரும்புதல் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மனம் திரும்புவோம். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களை திரும்ப கட்டி எழுப்புவார். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், எப்படி போட்டிருக்கு? யோபு 22:23 என்ன சொன்ன? நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சிறையிருப்பிலிருந்து வெளியில வரணும்னு ஆசை? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பணும். அப்போஸ்தலர் 26:20 வேகமா திருப்புங்க. அப்போஸ்தலர் 26:20 பைபிளை திருப்பி பழகுங்க. அப்போஸ்தலர் 26:20 முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்தில் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். நல்ல கவனிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, எனக்கு என்னங்க போட்டிருக்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய. நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட சில காரியங்கள் காணப்படணும். ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? இங்க கெட்ட வார்த்தை பேசுற ஆள் இருக்கீங்களா? நான் சொல்ற புரியுதா? இங்க யாராவது கெட்ட வார்த்தை பேசுறவங்க இருக்கீங்களான்னு கேட்குறேன். போயில போடுறவங்க இருக்கீங்களா? போயில கெட்ட வார்த்தை, போயிலை, ஹான்ஸு, பொய் பேசுறவங்க இருக்கீங்களா? இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பொய் சொல்லிடுவோம் இல்லையா? இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பொய் சொல்லிடுவோம். பொய் அதாவது எப்பா இல்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை நம்மிடத்தில் காணப்படணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லிட்டாங்களே. நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படிங்கிறது நம்ம கிரியைகளிலே தெரியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய கிரியைகளிலே தெரிய வேண்டும். நம்முடைய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கணும்னா முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னேன்? நல்ல சிந்தை நமக்குள் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை இருக்கா? நல்ல சிந்தை இருக்கா? உங்க கூட பிறந்தாங்கல்ல, உங்க கூட பிறந்த சகோதரிகளை குறித்த நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கா? உங்க பக்கத்து வீட்டு அம்மாவை குறித்து நல்ல சிந்தனையோடு இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது? நல்ல சிந்தனைகளை நம்ம செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்பா என் குடும்பம் இப்படி இருக்கு? நம்ம சிந்திக்கணும். ஆமென். ரெண்டாவது என்ன சொன்னேன்? மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவது அதுவும் அந்த 2வது வசனத்தில் தான் இருக்கு. உபாகமம் 30:2 தான் இருக்கு. மூணாவது என்னன்னா, குடும்பமாக செவி கொடுக்க வேண்டும். மூணாவது எப்படி போட்டிருக்கு? மூணாவது என்ன செய்யணும்? நீயும் நல்லா இல்லை நீங்க வாசிக்க வேணாம், நான் சொல்லிட்டேன். மூணாவது பாயிண்ட் சொல்லிட்டேன். நம்ம என்ன செய்யணுமா? குடும்பமாக செவி கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே மனம் திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம்
நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்தை நல்ல கவனிங்க, குடும்பமாக கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்பமா எப்படி செவி கொடுக்க முடியும்? அப்ப நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கணும்? நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கணும்? நம்ம குடும்பமாக கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் தானே, அங்க அனனியா சப்பீரால் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீரால் என்கிற குடும்பம். அல்லேலூயா. அந்த குடும்பம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு குடும்பமா செவி கொடுத்தாங்களா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம குடும்பமாக இணைந்து நாம் செயல்படும் பொழுது, கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு நாம் குடும்பமாக செயல்படும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிசாசு தன்னை போல ஓடிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறதிலே நாம் குடும்பமாக செயல்பட வேண்டும். நீ உன் முழு இருதயத்தோடும், நீ உன் முழு ஆத்துமாவோடும், உன் குடும்பத்தின் நடுவில் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற காரியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேகமா வாசிங்க. மாற்கு 9:7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசுவுக்கு நீங்கள் குடும்பமாக செவி கொடுக்க வேண்டும். நாம் செவி கொடுக்க வேண்டிய ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, நீங்கள் இவருக்கு செவி கொடுங்கள். நீங்க குடும்பமா ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுதா? நீங்க குடும்பமாக ஒருமித்து ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறீங்களா? அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறிடும். 2 தீமோத்தேயு, கடைசியாக 2 தீமோத்தேயு 4:4 வாசிக்க கவனிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நல்ல கவனிங்க. எதுக்கு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்? ஐயா, இன்னைக்கு சபைக்குள்ள கட்டுக்கதைகள் வந்து விட்டது. இன்னைக்கு ஜனங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதுன்னா கட்டுக்கதை தான் பிடிக்குது. இன்னைக்கு சத்தியத்திற்கு செவி கொடுக்க ஜனங்களுக்கு மனம் இல்லை. வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து பிரசங்கிக்கப்படுகிற செய்தியை கேட்க ஜனங்களுக்கு மனம் இல்லை. ஆமென். கட்டுக்கதைகள் நிறைந்த பிரசங்கங்களையே ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஜனங்க எப்படிப்பட்ட காரியத்தை நீங்க விரும்புறாங்க? வசனங்கள் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தையை, பிரசங்கத்தை விட இன்னைக்கு கட்டுக்கதைகளையே ஜனங்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். திரும்ப வாசிங்க. 2 தீமோத்தேயு. சத்தியத்திற்கு செவியை விலக்கிட்டு இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு நம்முடைய செவியை திறந்துட்டோம். ஏன் நம்முடைய குடும்பங்களிலே சிறையிருப்பு? வாசிங்க. நீ அவ்வளவுதான் அந்த வசனமே. அல்லேலூயா. சரி, அதுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கு? அதுக்கு அடுத்த வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனத்தெளிவுள்ளவனாக இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது சில தீங்கான காரியங்களையும் நம்ம சந்திக்க நேரிடலாம். எப்படி போட்டிருக்க? அதுக்கு அடுத்த வசனம் திரும்ப வாசிங்க. நீ தீங்கை அனுபவி. மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. நம்ம வசனத்தை கை கொள்ளும் பொழுது சில தீங்குகளையும் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் நாம் குடும்பமாக கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
அப்பொழுது நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற சிறையிருப்புகள் மாறும். ஆமென். ஆமென். சிறையிருப்புகள் மாறணும்னா 3 காரியம் சொன்னேன். என்னெல்லாம்? முதல் காரியம், நல்ல சிந்தனை. ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள் என்று நான் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்பணும். என்ன வேணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். நீங்களாம் மனம் திரும்பி இருந்தீங்கன்னா 7:50க்கே சர்ச்சைக்கு வந்திருப்பீங்க. மனம் திரும்பி இருந்தா எத்தனை மணி சர்ச்சைக்கு வந்திருப்பீங்க? எத்தனை மணி சர்ச்சைக்கு வந்திருப்பீங்க? எங்க வாசித்தோம்? அப்போஸ்தலர் 26:20 வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள். நம்முடைய கிரியையில நம்ம நடப்பித்து காமிக்கணும். ஆமென். நம்ம மனம் திரும்பிட்டோம் என்கிற கிரியை நம்மகிட்ட காணப்படணும். எல்லாம் யோனாவுக்கு திருப்புங்களேன். யோனா 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 சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகம். சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒன்றாகிய யோனா. யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழி. எல்லாம் திருப்பிட்டீங்களா? 1074வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1074. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நிறைய பேர் பைபிள் என்ன திருப்பிக்கிட்டே தான் இருக்கீங்க. 1074 பழைய ஏற்பாட்டில் 1074 வாசிக்கலாம். 1 2 3. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர்கள் கிரியைகளினாலே தங்கள் மனம் திரும்புதலை கிரியைகளினாலே காண்பித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கிரியை, உங்க நடக்கைகள், நீங்க மனம் திரும்பிட்டங்கிறத உங்க நடக்கைகள் காண்பிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆமென். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்போம். ஆமோஸ் 9:14 இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவே என் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுங்கப்பா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து ஜெபிங்க. இயேசுவே என் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுங்க தகப்பனே. என் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுங்க தகப்பனே. தகப்பனே, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மேல நான் கவனமாக இருந்து, நான் சிந்தையாக இருந்து அந்த சிறையிருப்பிலிருந்து தப்பி போக எனக்கு உதவி செய்யும். எனக்குள்ள மனம் திரும்புதல்கள் வரட்டும். நான் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் மனம் திரும்பட்டும். அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை என்னிடத்தில் காணப்படட்டும். இயேசுவே கூப்பிடுங்க. நாங்கள் குடும்பமாக உமக்கு செவிசாய்க்க கிருபை தாரும். நாங்கள் குடும்பமாக உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் குடும்பமாக கீழ்ப்படிய கிருபை தருவீராக. இயேசுவே என் சிறையிருப்பை மாற்றும். இயேசுவே என் சிறையிருப்பை மாற்றும். இயேசுவே என் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றும். வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து நல்ல ஜெபமனுங்க. வாயை திறந்து ஜெபிங்க. இயேசுவே என் சிறையிருப்பை மாற்றும். என் சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. என் சிறையிருப்பை மாற்றுங்க தகப்பனே. என் சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபமனுங்க. இயேசுவே என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. சிறையிருப்புகளை உடைங்கப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைங்க தகப்பனே. என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைங்கப்பா. நல்ல வாயை திறந்து ஜெபம். வாயை திறந்து இயேசுவே இன்றைக்கு என் சிறையிருப்பு மாறட்டும். இன்றைக்கு என் சிறையிருப்பு மாறட்டும்.
இன்றைக்கு என் சிறையிருப்பு மாறட்டும். நாங்க மனம் திரும்பட்டும் ஐயா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு மாறட்டும். என் கணவனுடைய சிறையிருப்பு மாறட்டும். என் மனைவியினுடைய சிறையிருப்பு மாறட்டும். என் தொழிலில் இருக்கிற சிறையிருப்பு மாறட்டும். ஆண்டவரே ஜனத்தினுடைய சிறையிருப்பை மாற்ற விரும்புகிற தேவன் அப்பா. சிறையிருப்புகளை மாற்றுகிறவரே உமக்கு நன்றி. சிறையிருப்புகளை மாற்றுகிறவரே உமக்கு நன்றி. எனக்குள்ள மனம் திரும்புதல் வரட்டும். தெய்வீக சிந்தை எனக்கு வரட்டும். ஹல்லேலூயா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கைத்தட்டி கைத்தட்டி. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நல்ல கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவேன். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நல்ல கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே. ஆமென். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமே வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அடக்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எல்லாரும்
கர்த்தர் எல்லாவித சிறையிருப்புகளையும், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் அவர் மாற்றுகிறபடியினாலே, உன்னை திரும்பவும் கட்டி எழுப்புகிறபடியினாலே, அப்படியே வல்லமை உனக்குள் பாய்ந்து வருகிற நேரத்தில், உன் குடும்பத்தின் நடுவில் அவர் கிரியை செய்கிற நேரத்தில் நல்ல கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, வாயை திறந்து, இயேசுவே என் சிறையிருப்புகளை மாற்றுகிறேன், என் சிறையிருப்புகளை மாற்றுகிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரம் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே இவர்கள் செய்கிற கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே குடும்பத்திலே சமாதானத்தை தருகிறேன். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன தேவன், அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த மே மாதம் 2ஆம் கர்த்தருடைய நாளிலே உடைய சமூகத்துக்கு வந்து உம்மை தேட நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா.